ஐயா, இந்த பணம் வரும்னு நான் நினைச்சே பார்க்கலையா. உங்களுடைய ஜெபத்தினாலையும் ஆண்டவருடைய கிருபையினாலையும் இந்த பணம் தானா வந்துருச்சியா. ரொம்ப நன்றியா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கம்மா. அவர் தான் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். இந்த அற்புதத்தை ஆண்டவர் தான் செய்திருக்கிறார்மா. ஐயா, பணம் வந்த உடனே உங்களுக்காக ஒரு 10,000 ரூபாய் எடுத்து தனியாக வச்சிருந்தையா. டிவியில் ஒரு ஊழியக்காரங்க பேசுவாங்கல்ல ஐயா, அவங்க உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா. அவங்க வெளிநாட்டில் இருக்க ஒரு வீடு கூட இல்லாமல் ஹோட்டலில் தான் இருக்காங்க ஐயா. அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு பைசா கூட இல்லையா ஐயா. ரேஷன் கடை அரிசியில சோறு வாங்கி வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு இல்லையா சாப்பிடுறாங்க. ஒரே ஒரு சாலை கருவாட்டுக்கு கூட வழி இல்லையா ஐயா. அதை பார்த்து மனசு கேட்காம உங்களுக்குன்னு வச்சிருந்த ரூபாய அங்க அனுப்பி விட்டுட்டோம் ஐயா. அவங்க எவ்வளவு நல்லவங்க, அவங்கள யாராண்டு சோதிக்கிறார். ஒரு ஏழை தினக்கூலி தெருவோரம் படுத்திருக்கிறாரு, வீடு இல்லை அவர். ஆனால் ஜீசஸ் கால்ஸுக்கு அவருடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை காணிக்கையாக கொடுத்துருந்தார் பல வருஷங்களா. இருந்தாலும் தனக்காக ஒரு சொந்த வீடு கூட இல்லாத தெருவோரத்தில் படுத்திருந்தார் அவர். அவர்கிட்ட எவாஞ்சலின் வந்து சொன்னாங்க, ஐயா, நீங்கள் கொடுத்த காணிக்கையால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சாரு. நாங்கள் ஒரு கனடாவில் ஒரு வீடு வாங்கிட்டோம், கனடாவில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு இல்லாத தினக்கூலிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அவர் அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா, ஆண்டவர் கிருபை செய்தார், உங்களுக்கு என்னுடைய ஜபத்தையும் கேட்டார், அதனால தான் உங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றியாம்மா அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஏழை கூலி தொழிலாளி. அடுத்துக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து வராங்க, யார் எவாஞ்சலின் வராங்க. வந்துட்டு, ஐயா, எங்களுக்கு வந்து ஒரு கார் கொடுத்துட்டாரு, சொகுசு கார் கொடுத்துட்டாரு, நீங்கள் அனுப்பின பணத்தால் காணிக்கையால் நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பெற்ற கூலியில் எங்களுக்கு கொடுத்த காணிக்கையில் நாங்கள் சொகுசு காரை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க எவாஞ்சலின் அவர்கள். இந்த மாதிரி ஒரு வீடு இல்லாதவருடைய நிலைமையை யோசித்து பார்க்காத இந்த எவாஞ்சலின், ஒரு சொந்த சைக்கிள் கூட இல்லாதவர்களுடைய நிலைமையை யோசித்து பார்க்காத எவாஞ்சலின் தனக்கு வாங்கி வந்ததெல்லாம் உளறி மக்களுடைய மனதை இன்றைக்கு புண்படுத்தி விட்டார்கள். ஏழைகளின் மனதை இன்றைக்கு புண்படுத்தி விட்டார்கள். கஷ்டத்தில், வறுமையில், பிடியில் காலகாலமாய் கஷ்டப்படும் ஆட்களுடைய மனதில் இன்றைக்கு வருத்தத்தையும் வேதனையும் உண்டாக்கி விட்டார்கள் எவாஞ்சலின் அவர்கள். எங்களுக்கு கனடாவில் கார் கட்டிச்சு, எங்களுக்கு கனடாவில் சொகுசு பங்களா கட்டிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலகாலமாக அவர்களுக்கு காணிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள், சென்னையை சேர்ந்த மக்களுடைய மனதிலே அவர்கள் விஷத்தை விதைத்தார்கள். இந்த மாதிரி ஏழைகளுடைய காசை வாங்கி, பல பேருடைய காசை வாங்கி இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாகிய பல வீடுகளை கொண்டிருக்கிற எவாஞ்சலின் அவர்கள் இந்த ஏழைகளுடைய நிலைமையை யோசித்து பார்ப்பதில்லை, தினக்கூலிகளுடைய நிலைமையை யோசித்து பார்ப்பதில்லை, வீடு இல்லாதவருடைய நிலைமையை யோசித்து பார்ப்பதில்லை, தெருவோரங்களில் படுத்திருக்கிற வீடு இல்லாதவர்களையும் பிச்சை எடுக்கிறவர்களையும் அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை, தெருவோரங்களில் படுத்திருக்கிற குஷ்டரோகிகளை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. இந்த மாதிரி தெருவோரத்தில் கணவனால், மனைவியால், குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள் தெருவோரங்களில் படித்திருக்கிறார்கள், அவளை பற்றி இந்த எவாஞ்சலின் அவர்கள் கவலைப்படுவதில்லை. தங்களுக்கு ஒரு சொகுசு பங்களா கனடாவிலும் உலகம் முழுவதும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார், எங்களுடைய ஜபத்தை கேட்டார், எங்களுடைய வேண்டுதலை கேட்டார், எங்களுடைய தேவையை கேட்டு தேவதூதனை இறங்கி வந்து எங்களுக்கு தேவையான நாங்கள் விரும்பிய காரை வாங்கி கொடுத்து சென்று விட்டார் என்று இந்த தினக்கூலிகளின் மனதிலே வேதனை விதைத்த எவாஞ்சலின் அவர்கள் இந்த மாதிரி மக்களை ஒரு ஏமாற்று, எப்படி மக்களை மயக்கலாம், எதை சொல்லி மக்களை மயக்கலாம், எதை சொன்னால் மக்கள் மயங்கி விடுவார்கள் என்ற ரூம் போட்டு யோசிக்கிற எவாஞ்சலின் அவர்கள் மக்களுடைய வேதம் என்ன சொல்லுதுன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வேதம் எதை மையமாக வச்சு எதப்படுதுன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வறுமையில் இருக்கிற மனுஷன் எப்படி வளமான வாழ்க்கைக்கு வர்றது, அதை தான் அவங்க வேதத்தில் சொல்லியிருக்குது. இந்த வழிகள் எல்லாம் அவர்கள் சொல்றது கிடையாது. ஜபம் பண்ணு கைத்தட்டு, ஜபம் பண்ணு கைத்தட்டு, காணிக்க கொடு. ஏன்னா நம்ம இந்த ஜபத்துக்கு என்ன அர்த்தம், காணிக்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதே புரியாத நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாதே வாழ்ந்துன்னு இருக்கோம். இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், என்ன நிஜ அர்த்தம் என்ன, இந்த வார்த்தைகளுடைய மறைமுறை என்ன, இந்த வார்த்தைகளுடைய ரகசியம் என்ன, இந்த வார்த்தைகள் உணர்த்தும் வேறொரு அர்த்தம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது.
இது நம்முடைய இந்த ஜபம் என்ற வார்த்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எதை குறிக்குது, நம்முடைய எதிர்காலத்தில் நடக்க வேண்டியது வேலை எதை குறிக்குது அப்படின்னு இவங்க நினைத்து பார்க்கறது கிடையாது. காணிக்கின்னா காசு, காணிக்கின்னா காசு. இந்த மாதிரி ஒரு குருட்டாட்டமான எண்ணத்தை, குருட்டாட்டமான சிந்தனை தான் மக்களிடம் விதைத்து கொண்டு இருக்கிறார்கள் எவாஞ்சலின் அவர்கள். இந்த குருட்டாட்டமான மனிதர்கள் அவர்கள் பின்னால போய் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் வியாதியும் சுமந்து கொண்டு திரிகிறார்கள், அவமானத்தையும் நிந்தையும் சுமந்து கொண்டு திரிகிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள். நண்பர்களே, இந்த வேதமானது வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டி, நம்முடைய வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு வழிகாட்டி இந்த வேதம். நண்பர்களே, நம்முடைய சந்ததி சம்பந்தப்பட்டது இந்த வேதம், நம்முடைய தலைமுறைகள் சம்பந்தப்பட்டது இந்த வேதம், நம்முடைய வறுமையை போக்க உருவாக்கப்பட்டது இந்த வேதம். இந்த வாழ்க்கையை அதற்காக நாம் அர்ப்பணிப்போம், நமக்காக அர்ப்பணிப்போம். நம்முடைய சம்பாதியத்தை நாமே செலவு செய்து கொள்வோம். மற்றவர்களிடம் காணிக்கை என்ற பெயரில் கொடுத்துவிட்டு நாளைக்கு அடுத்த கையேந்தி நிற்கிறது வெறும் கொடுமை. நம்முடைய தேவைக்கு சேர்த்து வைக்கணும். அதுதான் தேவன் சொல்றாரு. தேவன் என்ன சொல்றாரு? உன்னுடைய தேவைக்கு சேர்த்து வை, அதுவே உன் தேவன், அதுவே உன்னை காக்கும் அப்படின்றார் தேவன். அதுதான் உன் தேவன். பணம் தான் உன் தேவன், பணம் தான் உன் தேவன், அதுதான் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் என்கிறார் தேவன். இந்த நடைமுறை வாழ்க்கையை, நடைமுறை சிந்தனைகளை, பகுத்தறிவு சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டும், அதை நாம் கையாள வேண்டும், அந்த பகுத்தறிவு சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும். இந்த போதர்களை நாம் பின்பற்றாமல் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வளப்படுத்துவது, நம்முடைய சந்ததியை எப்படி ஆரோக்கியமாக கொண்டு வருவது? இவங்க காணிக்கை காசு, பைபிள் இதை சொல்லுது, அதை சொல்லுது, இதை சொல்லுது. மனிதனுக்கு தேவையானது ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மனிதனுடைய சரீரம் எப்படி செயல்படுது, மனித சரீரத்தை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி பயன்படுத்துது, எதனால அது பாதிக்கப்படுது, எதனால கண் பாதிக்கப்படுது, எதனால உள்ளுறுப்பு ஹார்ட் பாதிக்கப்படுது, எதனால கிட்னி பாதிக்கப்படுது அப்படின்றத இவங்க சிந்திக்கிறதும் கிடையாது, அதை எடுத்து சொல்றதும் கிடையாது. இதனால மணிக்கணக்கில் அவர்களுடைய பிரச்சனத்தை கேட்கிறாங்க, அதனால ஒரு பயணம் கிடையாது. இந்த வேதமானது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கைன்னா என்னங்க? நம்முடைய சரீரம் தான் நம்முடைய வாழ்க்கையை வாழப்போகுது, நம்முடைய கண்கள் தான் அந்த வாழ்க்கைக்கு உதவுது, நம்முடைய வார்த்தைகள் தான், நம்முடைய வாயினுடைய சத்தம் தான் அந்த நம்முடைய வாழ்க்கைக்கு உதவியா இருக்க போகுது. நம்ம வாழறதுக்கு நம்முடைய மூச்சு காற்று தான் நம்முடைய வாழ்க்கையை வாழறதுக்கு உதவியா இருக்க போகுது. நம்முடைய சரீரத்துடைய சக்தி தான் நாம இந்த உலகத்தில் வாழறதுக்கு உதவியா இருக்க போகுது. எனவே நண்பர்களே, என்னோட இணைந்திருங்கள், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.